My dear students, இது வந்து current electricity second part, second video, okay? போன கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொபிலிட்டி வரைக்கும் பார்த்தோம், சரியா? அதுக்கு அப்புறம் உள்ளது நம்ம தியரி பார்க்க போறோம், ரைட்? கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா என்ன? கரண்ட் டென்சிட்டி ஒரு வயர்ல கரண்ட் வந்து எவ்வளவு போகுது? I அப்படிங்கிற கரண்ட் போகுது. அந்த வயருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளவு இருக்கு? ஒரு வயர் அப்படின்னா ஒரு சிலிண்டர், கிராஸ் செக்ஷன்ங்கிறது சர்க்கிள். இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கரண்ட் டென்சிட்டி இஸ் கரண்ட் டிவைடட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா யூனிட் ஆம்பியர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். சரியா? பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில ரோடு நம்ம பார்த்துருப்போம், சின்னதாக இருக்கும், ஆனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஏதாவது கடத்தரு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தான், நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டு மணப்பாறை ப்ராடு ரோடு, கம்மியாக தான் வெஹிக்கிள்ஸ் போகும், ஃப்ரீயாக நம்ம போகலாம். அது மாதிரி ஒரு காப்பர் ஒயரில் எலக்ட்ரான் போய்கிட்டு இருக்கு, அது ரொம்ப நெருக்கமாக போகுதா இல்லை அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அது கரண்ட் டென்சிட்டி. ஸோ கரண்ட் டிவைடட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஒரு தின் ஒயரில் ஒரு 10 ஆம்பியர்ஸ் கரண்ட் போகுது அப்படின்னா, நான் இந்த கடைகள் இருக்கும்ல, ரொம்ப நேரோ பஜார்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நெருக்கடியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு திக் ஒயரில் ஜஸ்ட் 1 ஆம்பியர் போகுதுன்னா, நான் சொன்ன ஹைவே மாதிரி பெரிய ரோடாக இருக்குது, கம்மியாக தான் பீப்புள் போகிறாங்க, அதுக்கு ஈக்குவல் அது. இது கரண்ட் டென்சிட்டி. ஓகே, அப்போ ஐ அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா J into A. கரண்ட் டென்சிட்டி இஸ் a வெக்டர் குவான்டிட்டி, ஏரியா இஸ் a வெக்டர் குவான்டிட்டி, கரண்ட் இஸ் a ஸ்கேலர். அதனால நம்ம எப்படி எழுதுவோம்? டாட் ப்ராடக்ட் ஆஃப் J வெக்டர் டாட் A வெக்டர். ஸோ கரண்ட் இஸ் ரிட்டன் as JA cos theta. Current density is a vector quantity. ஓகே, எழுதிக்கலாம். ஸோ எல்லாம் கிளாஸ் நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா நோட்ஸ் எடுத்துக்கணும். 3 weeks more, 27 வாரங்கள் நம்மளுடைய பாடம், 27 வாரம். அதில் 24 வாரம் முடிய போகுது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன்லி 3 weeks. நல்ல ஒபீடியண்ட்டாக, நல்ல சின்சியராக, நல்ல கவனமாக கிளாஸ் எல்லாம் கவனித்து நோட்ஸ்லாம் எடுத்து சொன்ன பேச்சு கேட்டு பக்காவாக நம்ம வந்து மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம போகிறோம். எந்த விதமான ரிஸ்க்கும் நம்ம எடுத்துக்கூடாது, எந்த விதமான டைவர்ஷனும் நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேப்பா, கரண்ட் டென்சிட்டினா என்னன்னு பார்த்துட்டீங்க, ரைட்? அடுத்து வந்து வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் between current and drift velocity அப்படின்னு ஒரு டெரிவேஷன். ஓகேயா? ஒரு வயர் எடுத்துக்கலாம். let us consider a part of the wire. ஓகே, ஒரு லாங் வயரில் ஒரு துண்டு, அதை பற்றி பேசுகிறோம். கரண்ட் போயிட்டு இருக்கு அதில். இப்போ இதில் லெங்த் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த லெங்த் L இருக்கு. இதில் கிராஸ் செக்ஷன் ஏரியா எவ்வளவு இருக்கு? A அப்படிங்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கு. இதில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, எலக்ட்ரான்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே, ஏலேருந்து பிக்கு எலக்ட்ரான் போயிட்டுருக்கு. அப்படின்னா கரண்ட் இஸ் considered to be flowing in the opposite direction of electron. Conventional current represents flow of positive charge. Okay, இப்போ ஸ்மால் n அப்படிங்கிறது எப்போதுமே எதை குறிக்கும் அப்படின்னா
அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் சொல்கிறேன். ஸ்மால் என்கிறது எதை குறிக்கும்? நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப் இருக்கிற ஒயரில் வந்து எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு, அதான் என். பொதுவாக ஒரு மெட்டல் அப்படின்னா 10^28 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் மீட்டர் கியூப் இருக்கும். ஒரு மீட்டர் லெங்த் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெருசு. ஒரு மீட்டர் நீளம், ஒரு மீட்டர் அகலம், ஒரு மீட்டர் உயரம் ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் ஒரு டிவி பெட்டி மாதிரி, அந்த பாக்ஸ் அளவுக்கு காப்பர் இருக்குது அப்படின்னா அவ்வளோ பெரிய பீஸ் ஆஃப் காப்பரில் எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும்? 10^28 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வில் பி தேர். ஸ்மால் n at room temperature. ஸ்மால் nங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் மீட்டர் கியூப். சரி, அப்போ இதில் மொத்தம் எவ்வளோங்க எலக்ட்ரான் இருக்கு? அது கேபிட்டல் N, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரி சொல்லுங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு மீட்டர் கியூப்ல ஸ்மால் n இருக்கு. அப்ப 2 மீட்டர் கியூப்னா 2n இருக்கும். 3 மீட்டர் கியூப் அப்படின்னா 3n இருக்கும். ஒருவேளை ஹாஃப் மீட்டர் கியூப்னா half n. ஸோ நம்ம அந்த வயருடைய வால்யூம் என்ன இருக்கு? ஸ்மால் n இன்டூ வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் எடுத்துக்கணும். ஒரு மீட்டர் கியூபா இருந்ததுன்னா எஸ் ஸ்மால் n. அது எத்தனை மீட்டர் கியூப் இருக்கோ அதால பெருக்கணும். அதுக்கு பேர் என்ன? வால்யூம். ஒரு சிலிண்டருடைய வால்யூம், கிராஸ் செக்ஷன் ஏரியா A, லெங்த் L. அப்ப வால்யூம்ங்கிறது என்ன? AL. புரியுதா? அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் திஸ் பார்ட் ஆஃப் த ஒயர் வில் பி NaL. சரி, அப்ப எவ்வளவு சார்ஜ் சார் ஃப்ளோ ஆகுதுன்னா, சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு N இன்டு E. NaL into E. 10 எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சார்ஜ் 10E ஓடுது. 50 எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சார்ஜ் 50E ஓடுது. ஸோ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் போயிட்டு இருக்கு? கேபிட்டல் N into E. கேபிட்டல் N into E எப்படி சொல்லலாம்? ஸ்மால் n into A into L into E. இவ்வளவு எலக்ட்ரான்ஸ், இவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. கரண்ட்ங்கிறது என்ன? சார்ஜ் பை டைம். சரி, இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த எலக்ட்ரான், இதைத்தான் ஒரு பீஸ் ஆஃப், இந்த பார்ட்டை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வரைக்கும் போகணுன்னா எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? அப்போ டைம் எப்படி எடுத்துக்கணும், எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெலாசிட்டிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். எலக்ட்ரானோட வெலாசிட்டிங்கிறது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இந்த பார்ட் ஆஃப் த ஒயருடைய லெங்த் L பை டைம் T. அப்போ டைமுக்கு நான் என்ன ஃபார்முலா போடலாம் அப்படின்னா, டைம் இஸ் ஈக்குவல் டு L பை ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. டைம் இஸ் ஈக்குவல் டு L பை ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. சரி, அப்போ I இஸ் ஈக்குவல் டு சார்ஜுக்கு என்ன போட போகிறோம்? NaLe. டைமுக்கு என்ன போட போகிறோம்? L டிவைடட் பை ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அது மேலே போயிடுச்சு. எது கேன்சல் ஆகுது? L கேன்சல் பண்ண பிறகு நமக்கு என்ன கிடைக்குது? I is equal to NaEVD. ரைட், இதுதான் ஃபார்முலா. ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு N, number of free electrons per unit volume, into A, cross section area of the wire, E, charge on one electron, into drift velocity. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நாய் வீடு அப்படின்னு சில டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. I is equal to NaEVD எழுதிக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஒரு 2 விஷயம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஒன்று கரண்ட் டென்சிட்டி, J is equal to I by A. அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, I is equal to NaEVD எழுதிக்கலாம்.
ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? சரி, இப்போ அடுத்து தியரிக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் நம்ம போடலாமே. பாருங்க, இது நடத்தியாச்சா? கரண்ட் டென்சிட்டி நடத்தியாச்சு. ஓகே, போடுங்க. என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு எழுதலாம் எல்லாரும். ஸோ எல்லாத்தையும் நோட்டு பேனா எல்லாம் இருக்கா? எழுதுறீங்களா? என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு, என்ன ஃபார்முலா எழுதலாமே. The electron beam has an aperture. அதாவது ஒரு எலக்ட்ரான் பீம் போய்கிட்டு இருக்கு. ஒரு அப்பர்ச்சர் அப்படின்னா ஒரு ஹோல், அதாவது ஒரு ஆனோட். இந்த ஆனோடு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஹோல் இப்படி இருக்கு. அதாவது இதை வந்து சைடு வியூ வரையும் போது இப்படி வரைவோம் சைடு வியூ. ஸோ இதை தான் நம்ம அப்பர்ச்சர், இதுக்குள்ளே தான் எலக்ட்ரான் போகுது அப்படி சொல்கிறாங்க. எலக்ட்ரான் பீம் ஹேஸ் அன் அப்பர்ச்சர். அப்போ அதுதான் ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா ஃபார் த எலக்ட்ரான் ஃப்ளோ. 2 millimeter square அப்படின்னா எவ்வளவு? 2 × 10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர். At total of எவ்வளவு எலக்ட்ரான் போய்கிட்டு இருக்கு? There is a electron 7 × 10⁻⁶. டோட்டல்னா கேபிட்டல் N வேணாலும் போட்டுக்கலாம். N எவ்வளவு எலக்ட்ரான் போயிட்டு இருக்கு? 7 × 10⁻⁶ per second. அப்ப டைம் வந்து 1 செகண்ட். Calculate the current density. current density எவ்வளவு? எல்லாரும் போடலாம். current density J is equal to I/A. I na என்ன? Q/T. A. Q na என்ன? NE/TA. அங்கே கேபிட்டல் N யூஸ் பண்ணியிருக்கனால வேணா இங்கேயும் கேபிட்டல் N போட்டுக்கிறேன். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால அந்த சிம்பலை போட்டுக்கிறேன். சரி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு? 7 × 10⁻⁶. ஈனா எவ்வளவு? 1.6 10⁻⁻19. டைம் எவ்வளவு? 1 செகண்ட். கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன? 2 × 10⁻⁻6. கம்ப்ளீட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? 2 இங்கே கட் பண்ணால் 0.8, 7 8 56, 5.6, 10⁻16 6 22, 22ல் 19 போச்சு, 10⁻3. இதுக்கு என்ன யூனிட்? கரண்ட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஆம்பியர் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகே, கணக்கு போட்டாச்சு. தியரி. இப்போ என்ன தியரி நம்ம பார்க்குறோம்? ஓம்ஸ் லா. ஜார்ஜ் சைமன் ஓம் என்ன பண்றாரு? ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒரு காப்பர் ஒயர், இதை வந்து ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றாரு. ஓகே, ஒரு செல் எடுத்துக்கிறாரு. இந்த செல் கனெக்ட் பண்றாரு. ஒரு ஸ்விட்ச், ஒரு அம்மீட்டர், then connected here. ஸோ இந்த காப்பர் ஒயரில் கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கணும். சுவிட்ச் ஆன். ஓகே, எவ்வளவு பொட்டென்ஷியல், எவ்வளவு கரண்ட்டு? ஒரு டேபிள் ஒன்று போடலாம். பொட்டென்ஷியல், கரண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க பேட்டரி 1.5 வோல்ட். அம்மீட்டர் என்ன காமிக்குது? 1 ஆம்பியர் கரண்ட். ஓகே, இப்போ ஓம் என்ன பண்ணுறாரு? ஒன் மோர் பேட்டரி. ரைட்டா? நம்ம பார்த்துருப்போம், சில டார்ச் லைட் இருக்கும், 2 செல் போடுவோம். சில டார்ச் லைட் நீளமாக இருக்கும், 4 செல் போடுவோம் இல்லையா? அது மாதிரி 2 செல், 2 cells connected in series. இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பொட்டன்ஷியல் எவ்வளவு? 2 டைம்ஸ் 3 வோல்ட். 1.5 1.5 3 வோல்ட். கரண்ட் எவ்வளோ போகுது பார்க்குறாரு? 2 ஆம்பியர்.
பயங்கர குஷி ஆகிட்டார் ஓம். சூப்பர்ரா, நோபல் ப்ரைஸ்ரா, கரெக்டாக வந்துட்டு சந்தோஷமாக இன்னொரு செல் எடுக்கிறார், கனெக்ட் பண்ணிட்டார் 3 times. 1 more cell is connected. ஓகே, போடு சுவிட்ச் ஆஃப் போடு அப்படின்னு போடுறாரு. பொட்டென்ஷியல் 4.5 volt. வேகமாக போய் அம்மீட்டரை பார்க்குறாரு. அம்மீட்டர் 1 2 3 அப்படின்னு பார்க்குறாரு. இல்லை 2.9. என்னடா அது, அப்படியே இங்கே 1 2 3 அப்படி வந்துச்சுன்னா ஒரு லா ஒன்று சொல்லியிருக்கலாம், ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்கலாம். காரியம் கெட்டு போச்சு. ஓகே, மூட் அவுட் ஆகிட்டு இதை கழட்டி போட்டார் அவர். கழட்டி போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மனசை தேத்திக்கிட்டு ஓகே கமான் அப்படின்னு 3 செல்லை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு. இப்போ பார்த்தா கரண்ட்டு கரெக்டாக 3 ஆம்பியர். ஐயோ, பயங்கர குஷி ஆகிட்டார். ஓ, பொட்டென்ஷியல் கூட போக போக கரண்ட்டு கரெக்டாக வந்துருக்கு. போட்டு செக் பண்ணிடுவோமே நம்ம பாட்டில். ஒரு லா, ஓம்ஸ் லான்னு சொல்லி வேற எவனாவது குறைய கண்டுபிடிச்சி ஐயா நீ சொன்னது தப்புயான்னு சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு செல்லை போட்டார். 4. ஓகே 6 போய் பார்க்குறாரு. 4 அப்படின்னு பார்க்குறாரு. இல்லை 3.9. மறுபடியும் கடுப்பாயிட்டார். என்னடா அது, கேலண்டரை பார்க்குறாரு, இன்னைக்கு என்ன அஷ்டமி நவமியாக இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற போட்டுட்டு மறுபடி பண்ணால் கரெக்டாக 4. அப்போ தாங்க இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஏன் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு அப்படின்னு. அது காரணம், இந்த காப்பர் ஒயர் சூடாயிருச்சு. இப்போ இந்த பல்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் கழித்து அது சூடாக இருக்கும். அப்போ கரண்ட் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆயிரும் அப்படிங்கிறத கவனிக்கிறாரு. நம்ம ஏன் கழட்டி போட்டுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு மறுபடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் கரெக்டாக ஏன் வந்துச்சு, அந்த கம்பி ஆறிடுச்சு, அந்த ஹீட்டு போயிருச்சு, அதனால் ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஓம்ஸ் லா ரெடி. என்ன பண்ணிட்டாரு, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அந்த கம்பி சூடாகவில்லை என்றால் the steady current that is passing through, current எவ்வளவு வரும், the steady current that passes through the conductor, கம்பி வழியா போய்கிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், is directly proportional, பேட்டரிக்கு தகுந்த மாதிரி directly proportional to the potential difference applied between the ends of the conductor அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. இதுதான் ஓம்ஸ் லா. அப்ப என்ன அர்த்தம், the current flowing through the conductor is directly proportional to potential when temperature is a constant. ஓகே, எழுதிக்கலாம். Okay, please note down what is Ohm's law and what is Ohm's experiment. சரி, இப்போ ஓம்ஸ் லா அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க, எழுதிட்டீங்க. இப்போ இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு கிராஃபில் ஓம் இதை ஒரு கிராஃபில் போடுறார். கிராஃப் current is taken in the y axis and the applied potential is taken in the x axis. Okay, no battery, no current. Zero battery, zero current. இப்போ 1.5 volt, 3 volt, 4.5 volt அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவர் கவனிச்சது என்ன, 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர், 4 ஆம்பியர், இது எப்படி வந்துச்சு, வாட் இஸ் த கிராஃப் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போகும்போது என்னாச்சுங்க,
3.9 அப்படி குறைஞ்சா, அப்போ இது இப்படி நேராக வந்துட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பிறகு அப்படி லைட்டாக குறைஞ்சிச்சு. இதுதான் த பிஹேவியர் ஆஃப் எ மெட்டாலிக் கண்டக்டர். இந்த மெட்டாலிக் கண்டக்டர் வந்து எப்படி இருக்குது? ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுதா? எஸ், ஒபே பண்ணுது. த கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டென்ஷியல். ஒபே பண்ணுது. சார் இங்கே வளைஞ்சு போச்சு சார் அப்படின்னா டெம்பரேச்சர் மாறிடுச்சுல, அதனால தான் அப்படி கரண்ட் குறைஞ்சிச்சு. அவரே சொல்லிட்டாரு, டெம்பரேச்சர் மாறாமல் இருந்தால் அது ஸ்ட்ரைட்டாக போயிருந்திருக்கும். அப்போ கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் பொட்டென்ஷியல் கரெக்டாக வருது. அப்போ இதுக்கு பேர் ஓமிக் கண்டக்டர். ஓமிக் கண்டக்டர் அப்படின்னா த மெட்டல் ஒயர் ஒபேஸ் ஓம்ஸ் லா எழுதிக்கலாம். காப்பர் ஒயர் அப்படின்னா அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து அப்படி ட்ரூப் ஆகும். எல்லாரும் ஃபாஸ்ட்டாக வரைஞ்சிக்கலாம். இது கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், சிபிஎஸ்சி புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது இப்போ ஒரு டயோடு நம்ம படிப்போம், செமி கண்டக்டர் டயோடு. ஓகேயா? டயோடுக்கு பொட்டென்ஷியல் அப்ளைடு அண்ட் கரண்ட் கிராஃப் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு டயோடு பற்றி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படியே கரண்ட் வரவே வராது, வரவே வராது, வரவே வராது. அப்புறம் திடீர்னு கரண்ட் வர ஆரம்பித்து அப்புறம் வரும். அப்போ I இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V அப்படிங்கிறது ஓம்ஸ் லா வருதா? வரல. அப்போ இது என்னது? இது டயோடு. we can say நான் ஓமிக் கண்டக்டர். அதாவது இது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணல. அது மாதிரி ஒரு சில செமி கண்டக்டர்ஸ், கேலியம் ஆர்சனைடு, இதோட பிஹேவியர் ரொம்ப பெக்யூலியராக இருக்கு. அப்ளைடு பொட்டென்ஷியல் கரண்ட், இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் இறங்குது, அப்புறம் ஆகுது, இந்த மாதிரிலாம் ஏறி இறங்கிலாம் போகுது. நான் ஓமிக் கண்டக்டர் does not obey the Ohm's law எழுதிக்கலாம். ஓகே, எல்லாம் புரியுதா? ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த கிராஃப் போட்டோமே, இந்த இடத்துல இது அப்படியே குறைஞ்சிச்சில்ல, அதற்கான காரணம் என்ன, அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட். ஒரு மெட்டாலிக் கண்டக்டரில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வருது? எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வருது? V/L. பேட்டரி அதிகமாகும் பொழுது என்ன ஆகுது? பேட்டரி அதிகமாகுதுன்னா பொட்டென்ஷியல் அதிகமாகும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன கிடைக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு ஃபோர்ஸ் கிடைக்குது. அந்த ஃபோர்ஸுங்கிறது என்ன? EQ. EQனா அதை எப்படி சொல்லணும்? EE, பிகாஸ் சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் இஸ் E. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகும் பொழுது ஃபோர்ஸ் என்னாகும்? அதிகமாகுது. ஃபோர்ஸ்னால என்ன கிடைக்குது? ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது? ஆக்சலரேஷன் அதிகமாகுது. அப்போ எலக்ட்ரான்லாம் வேகமாக அங்கே ஓடுது. அதனால தான் அம்மீட்டர் ஷோஸ் மோர் கரண்ட். தட்ஸ் அ ரீசன். பொட்டென்ஷியல் அதிகமாகும் போது கரண்ட்டு அதிகமாகிறதுக்கு காரணம் இதுதான். அதனால தான் ஓம் என்ன சொல்கிறாரு? பொட்டென்ஷியல் அதிகமானால் கரண்ட் அதிகமாகும். ஓகே, ஆனால் அந்த எலக்ட்ரான் வேகமாக போகும்போது குறுக்க அயான் வந்துடுது இல்லையா? வைப்ரேட்டிங் அயான், அது டுமீல்னு குறுக்க வந்து மோதுமே. அப்போ வேகமாக போகும்போது அயான்ஸ் கடக்கட்ட குதிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த இப்போ நம்ம காவேரி காலேஜ் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போனோம்னா குறுக்க எரும மாடு, கழுதை, நாய் கண்ணாப்படான்னு இருக்கும். இப்போ நம்ம அகாடமியில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த ரோட்டில் விழுந்து எந்திரிச்சு வந்தவங்க தான். அப்போ இந்த எலக்ட்ரான் வேகமாக போகும்போது குறுக்க இந்த அயான் வர்றதுனால மோதல்கள் நடக்குது. அந்த மோதல்கள்னால என்ன ஆகுது?
கைனடிக் எனர்ஜி லாஸ். கைனடிக் எனர்ஜி லாஸ். அப்போ ஆக்சலரேஷன் குறையுது. கைனடிக் எனர்ஜி போகுதுங்கிறப்ப வெலாசிட்டி குறையுது, ஆக்சலரேஷன் குறையுது. அப்போ இந்த மோதல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கரண்ட்டை குறைக்குது. அந்த கரண்ட்டை குறைக்கிறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்ன? அந்த வைப்ரேட்டிங் அயான்ஸ் குறுக்க வந்து மோதுறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். சரி, நம்ம இப்போ திலைநகர் ஃபர்ஸ்ட் கிராஸ்லேருந்து 11th கிராஸ் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக போகணும், டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஒரு எமர்ஜென்சி, ஓகே வேகமாக வர்ற நேரம் சாயங்காலம் ஒரு 4:30 மணி. அந்த போகிற வழியில் 5வது கிராஸில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, கீயாப்பே விஸ்வநாதம். ஓகே, இப்போ நம்ம வர்ற நேரத்தில் 4:30 மணி ஆயிடுச்சு. ஸ்கூலில் மணி அடிச்சிட்டாங்க. மணி கிணி அடிச்சிட்டான். பசங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் விட்டுருச்சுடா அப்படின்ட்டு கிளம்புவாங்க பாரு. அதாவது ஸ்கூலுக்கு வரும்போது இப்படி வருவாங்க, இப்படி வருவாங்க பைய தூக்கிட்டு. ஸ்கூல் விட்டு போகும்போது ஸ்கூல் விட்டுருச்சுடா அள்ளிட்டு விடுவாங்க. அப்படியே மூட்டையை தூக்கிட்டு. இங்கே ஜெயிலேருந்து ஒரு கைதி வெளியில் போகும்போது கூட நிதானமாக போவான். இவன் எப்படி போவான்? பள்ளிக்கூடத்துலேருந்து மீன் விடுவான். அப்போ நம்ம வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கட்ட முடியாதாங்கன்னா அதுதான் வைப்ரேட்டிங் அயான்ஸ். அப்படி ஒடியாரும் போது நம்ம வந்தோம்னா ஆக்சிடென்ட். ஸ்கூல் ஜோன் கோ ஸ்லோலி போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம பிரேக் அடித்து மெதுவாக போக வேண்டியது இருக்குது. அந்த டிராஃபிக் ஜாம் தான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? கரண்ட்டை குறைக்குது. அதனால தான் இந்த கிராஃப் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனது. அங்கே போய் அப்படி குறையிறதுக்கு காரணம் டெம்பரேச்சர் அதிகமாகிடுது, வைப்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் அதிகமாகிடுது, அப்போ மோதல்கள் அதிகமாகிடுது, எனர்ஜி லாஸ் அதிகமாகுது. அதனால ரெசிஸ்டன்ஸ். டெம்பரேச்சர் ஏன் சார் அதிகமாச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் கைனடிக் எனர்ஜி தான் ஹீட். இட் அப்பியர்ஸ் அட் ஹீட் because energy cannot be created, cannot be destroyed. One form of energy will be converted into another form. அப்போ kinetic energy is converted into heat. அதனால தான் metallic conductor becomes hot when electrons flow, when current flow, the electrons collide with the vibrating ions. That is why heat is produced. அதனால தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆனால் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் குதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அயான்ஸோட வைப்ரேஷனுக்கு காரணமே சன்னோட தெர்மல் எனர்ஜி, சன் கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி. அதனால தான் இது குதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மோதல்கள்னால மறுபடியும் ஹீட் அதிகமாகும் போது என்ன ஆகும்? இன்னும் விகரஸாக குதிக்க ஆரம்பிச்சிடும். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா அப்படியே செட்டில் ஆகும், அதர்வைஸ் விகரஸாக குதிக்கும். அப்போ ஹாட் கண்டிஷனில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிரும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறப்ப கரண்ட் வந்து குறைஞ்சிரும். therefore current is inversely proportional to resistance. இங்கே கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு பேசணும். பொட்டென்ஷியல் அதிகமான கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது இங்கே கிடைக்குதுப்பா. இங்கே என்ன கிடைக்குது? கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம எப்படி சொல்லலாம்? I is equal to V by R. I is equal to V by R எழுதிக்கலாம். ஓகே, எழுதிக்கங்க. ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? ஓகே, what is resistance? Resistance is the opposition caused by the vibrating ions against the free flow of electrons. Resistance is a scalar quantity. A unit of resistance is ohm. எப்போதுமே வந்து ஒரு யூனிட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து ஒரு முக்கியமான சயின்டிஸ்டோட பேரை நம்ம அதில் வைக்கிறோம். அப்போ அந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு அழியாத புகழ் அதில் கிடைக்கிது. ஓம் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் ஸ்பீடு பிரேக்கர்.
இந்த சிம்பிள் வந்து இட் லுக்ஸ் லைக் ஸ்பீடு பிரேக்கர். இது வந்து ஒமேகாவுடைய கேபிட்டல் லெட்டர். ஓகே, ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி போடணும். இது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கான யூனிட். ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ ஸ்கேலர். ஓகே, சரி, ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, இப்போ வந்து கன்சிடர் ஒரு ஒயர் இருக்குது, காப்பர் ஒயர், அது நீளமாக இருக்குது. அடுத்த ஒயர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இது ஏ, இது பி. எதில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்? Do you get some idea? எதில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இப்போ தில்லைநகர் ஃபஸ்ட்டு கிராஸ்லேருந்து 5th கிராஸ் போகிறேன் அப்படின்னா அந்த டிராஃபிக் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணுவேன். நான் ஒரு 5 இடத்துல பிரேக் போட்டு போவேன். ஃபஸ்ட்டு கிராஸ்லேருந்து 11th கிராஸ் போகிறேன். அப்போ போகிற வழியில் நிறையா தரம் பிரேக்கை போட்டு தான் போகணும். அப்போ நீளம் அதிகமாகும் போது மோதல்கள் அதிகமாகுது. இந்த எலக்ட்ரான் போகும்போது மோதி போகுது இல்லையா? அப்போ லெங்த் அதிகமாக இருந்தால் அதிகமான மோதல்கள் வருது. ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு லெங்த். ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர் இன் ஏ, அ லாங் கண்டக்டர். இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு, இன்னொரு கண்டக்டர் திக்காக இருக்கு. ஓகே, இதில் எதில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன சந்தில் நம்ம பைக்கை ஓட்டிகிட்டு போகிறோம் அல்லது ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன சந்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப சிரமம், லேட் ஆகும். அதே ஒரு ப்ராட் ரோடாக இருந்தால் ஈஸியாக போயிடுவோம். அதே மாதிரி தான் எலக்ட்ரான் இங்கே போகும்போது அது மோதி போகுது, கஷ்டமாக இருக்குது. இங்கே போகும்போது ஈஸியாக போயிடுது. அப்போ எங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது? கிராஸ் செக்ஷன் ஏரியா கம்மியாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. கிராஸ் செக்ஷன் ஏரியா அதிகமாக இருந்தால் நல்லது தான், ஈஸியாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ரோடு அகலமாக இருந்தால் நம்ம ஆட்டோவை ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடலாம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L by A. அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இஸ் rho L by A. And what is that rho? Rho is called resistivity அல்லது specific resistance. அல்லது specific resistance. ரைட், எழுதிக்கலாம். Resistance is equal to rho L by A. Rho is resistivity. ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா, rho is equal to RA by L. ரெசிஸ்டிவிட்டிக்கு இதை எடுத்துருவோம். ஓகே, இப்போ ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னா, ஆர் அப்படின்னா ஓம், ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர், லெங்த் அப்படின்னா மீட்டர். ஒரு மீட்டர் கேன்சல் ஆயிடுது. அப்போ ரோக்கு என்ன யூனிட் வருது? ஓம் மீட்டர். The unit for resistivity is ohm meter. ரைட், எல்லாரும் எழுதிட்டீங்களா? புரியுதா? ஸோ ஒரு காப்பர் ஒயரை எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஆக்சுவலி பை டெஃபனிஷன் நம்ம அந்த காப்பரோட லெங்க்த்து, காப்பர் ஒயருடைய லெங்க்த் 1 மீட்டர் இருக்கணும். அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். ஏரியா அப்படின்னா πr ஸ்கொயர். ஆன்சர் என்ன வரணும்? 1 வரணும். லெங்த் எவ்வளவு இருக்கணும்? 1 மீட்டர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதில் கொண்டு வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறீங்க. பேட்டரி பொட்டென்ஷியல் V, பேட்டரி பொட்டென்ஷியல் இஸ் V.
இதில் எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு அம்மீட்டரில் பார்க்குறீங்க. யூ கெட் த கரண்ட், யூ நோ த பொட்டென்ஷியல், யூ நோ த கரண்ட். அப்போ உடனே ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்ன? V by I. V is equal to IR, R is equal to V by I. உடனே ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. ரெசிஸ்டிவிட்டிங்கிறது என்ன? ரெசிஸ்டிவிட்டிங்கிறது என்ன? R is equal to rho L by A. அப்போ ரெசிஸ்டிவிட்டிங்கிறது RA by L. A எவ்வளவு? 1. L எவ்வளவு? 1. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் இப்போ ரெசிஸ்டிவிட்டி. ஸோ நம்ம இதை வச்சு எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் ஹேவிங் யூனிட் லெங்த் அண்ட் யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். சப்போஸ் அது 1 மீட்டரை விட கூட இருக்குது அப்படின்னா அதால் அந்த நம்பர் 2 மீட்டர் இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏரியா 10 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரெசிஸ்டிவிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? ஸோ இது மாதிரி ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ ஆஃப் டிஃபரண்ட் மெட்டல்ஸ், டிஃபரண்ட் அலாய்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ எது எது அதிக ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது, எந்தெந்த மெட்டீரியல் எப்படி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு பார்க்கும் பொழுது சில்வர் கலர் மாற்றிக்கலாம், ஒயிட். சில்வர் அப்படின்னா வெள்ளி என்ன ரெசிஸ்டிவிட்டி வருது அப்படின்னு பார்த்தா 1.6 into 10⁻⁻8 ஓம் மீட்டர். கம்மியான ரெசிஸ்டிவிட்டி 10⁻⁸. 0.0000070 போட்டு 16 சில்வர். காப்பர் 1.7 into 10⁻⁸ ஓம் மீட்டர். அலுமினியம் 2.7 10⁻⁸ ஓம் மீட்டர். இது மாதிரி மெட்டல்ஸுக்கு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதிலே பெஸ்ட் எது? சில்வர். நம்ம காப்பர் ஒயர் பயன்படுத்துகிறோம், சில்வர் ஒயர் பயன்படுத்தினா இன்னும் கம்மியான இபி பில் வரும், கொஞ்சம் கம்மியாக. ஆனால் சில்வர் ரொம்ப விலை அதிகம், நம்மளால் முடியாது. அலுமினியம் விலை கம்மி, காப்பரை விட விலை கம்மி. அலுமினியத்தை வாங்கி ஒயர் பண்ணால் நமக்கு செலவு ஆரம்பத்தில் கம்மியாகும், ஆனால் மாதம் மாதம் பில் அதிகமாயிரும். அதனால பெஸ்ட்டு காப்பர் அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஓகே, இப்போ நம்ம இன்சுலேட் இதெல்லாம் குட் கண்டக்டர். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் பிகாஸ் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வெரி வெரி லோ. ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஏதோ கொரோனா லாக்டவுன் மாதிரி மனித நடமாட்டமே இல்லை, ஒரு வண்டி கூட இல்லை. நம்ம பாட்டில் நம்ம தான் ஜாலியாக வண்டியை ஓட்டி போய்கிட்டு இருக்கோம். மோதல்கள் ரொம்ப குறைவு. அப்படி இருக்கு மெட்டல்ஸ். இன்சுலேட்டர்ஸ் நம்ம இப்போ கிளாஸ், ரப்பர் அப்படிலாம் பார்த்தோம்னா ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு 10⁻13 10⁻14 அந்த மாதிரி லெவலில் இந்த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இதோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கு? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒரு கிளாஸில் சில பேர் பயங்கரமாக படிக்கிறாங்க, சில பேர் படிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு கிளாஸ் இருக்குமா? இருக்காது. ஒரு சில பேர் கொஞ்சம் மீடியமாக இருக்கவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சில மெட்டீரியல் நம்ம பார்க்கும்போது சிலிக்கான் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ 2300, ஜெர்மேனியம் அந்த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ 0.46 ஓம் மீட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எப்படி இருக்கு? 0.0000000016. இது எப்படி இருக்கு? 1000000000. இது ரொம்ப கம்மி, இது ரொம்ப அதிகம். இது எப்படி இருக்கு? நடுவில் இருக்கு. அதனால தான் இதுக்கு பேரு செமி கண்டக்டர். ஓகே, கண்டக்டர் நல்லா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், இன்சுலேட்டர் கரண்ட்டை பாஸ் பண்ணாது. அப்போ இன்சுலேட்டர் நமக்கு தேவை இல்லையா? கண்டிப்பாக தேவை. ஒரு காப்பர் ஒயரில் நம்ம கையை வச்சோம்னா ஷாக் அடிச்சிருங்கிறதுனால காப்பர் ஒயருக்கு மேலே ஒரு ரப்பர் ஸ்லீவ் சகப்பு கலர் மஞ்சள் கலர் போட்டு வச்சுருக்கோம். இன்சுலேட்டர்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்.
நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதுதான். என்ன பிரச்சனை? மொபைல் ஃபோன். ஒளிச்சு வச்சு படாத பாட்டுப்பட்டு திருட்டுத்தனமா போனை யூஸ் பண்றோம்ல. தி செமிகண்டக்டர் டிவைஸ். செமிகண்டக்டர்ங்கிறது கம்மியான கரண்டை கொடுக்கும். அதுதான் கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஓகே. இப்போ அந்த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது, ஓகே, ஒரு பையன் இருக்கான், பரீட்சைக்கு போனால் நீட் எக்ஸாம் 600 மார்க் வாங்கிடுவான் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கு. அவனை பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? மிஸ்டர் ஏ பரீட்சைக்கு போனால் 600 மார்க் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம்? ஏய், இவன்லாம் பரீட்சைக்கு போனான்னா ஒரு 120 மார்க்கை விட்டுருவான்டா அப்படியும் சொல்லலாம். மொத்தம் 720ல் 120 மார்க் விட்டுருவான், அப்போ தான் 600 வாங்குவான். இது பாசிட்டிவ் திங்கிங், இது நெகட்டிவ் திங்கிங். அது மாதிரி ஒரு காப்பர் ஒயர் எடுத்தோம்னா, ஐயோ இதில் ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க, இதில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஓம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறத விட, இந்த காப்பர் ஒயர் வந்து இந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, கிளாஸ் இருக்குல்ல, ரப்பர் இருக்குல்ல, அதை விட இது எவ்வளவோ பெட்டர். இது கரண்டை கண்டக்ட் பண்ணுங்க. ரைட்டா? பையன் வந்து 120 மார்க்கை விட்டுருவான்னு சொல்லக்கூடாது. சார் 600 மார்க் வாங்கிடுவான் சார், எம்எம்சி போயிடுவான் சார் அப்படி சொல்லணும். அப்போ காப்பர் ஒயர் ஹேஸ் 250 ஓம். எஸ், இட் ஹேஸ். பட் நம்ம பாசிட்டிவாக எதை எடுத்துக்கணும்? இட் ஹேஸ் த எபிலிட்டி டு கண்டக்ட் கரண்ட். தட் இஸ் கால்டு கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் அப்படிங்கிற பிசிக்கல் குவான்டிட்டி அது என்னது? அது இந்த ரெசிஸ்டன்ஸை அப்படியே எதிர்மறையாக பார்க்கக்கூடிய பார்வை, அதுதான் கண்டக்டன்ஸ். ஓகே, சரி. கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மின்சாரத்தை கடத்தும் திறன் கண்டக்டன்ஸ். ஓகே, அப்போ நம்ம பழையபடி டிஸ்கஷனுக்கு வருவோம். ஏ பி, ஒரு லாங் ஒயர், ஒரு ஷார்ட் ஒயர். எதில் கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும்? இங்கேருந்து அங்கே போகணும், இது ஈஸியா அது ஈஸியா? இங்கேருந்து இங்கே போகிறது ரொம்ப ஈஸி, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டம். சரி, அதுக்கு சில கடத்தல்னா சில அந்த காலத்தில் ஒரு படம் கோலமாவு கோகிலா, இங்கேருந்து இங்கே கடத்திடலாம், இங்கேருந்து ரொம்ப தூரம் கடத்திட்டு போகணும் கஷ்டம். அப்போ கண்டக்டன்ஸ் இங்கே தான் ஈஸியாக இருக்குது. அப்போ கண்டக்டன்ஸுங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த். அதுக்கப்புறம் ஒரு ஒயர் இப்படி இருக்கு, இன்னொரு ஒயர் திக்காக இருக்கு. எதில் கண்டக்டன்ஸ் அதிகம்? சின்ன சந்துக்குள்ளே கடத்திக்கிட்டு போகிறது கஷ்டம் சார், பெருசாக இருந்தால் ஈஸியாக தப்பிச்சு ஓடிடலாம் சார். ஓ, கண்டக்டன்ஸ் இஸ் ஈஸி ஹியர். அப்போ கண்டக்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். த ஃபார்முலா என்ன வருது அப்படின்னா, எல் பை ஏ. இதுக்கு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பேர் சிக்மா எல் பை ஏ. சிக்மா எல் பை ஏ. வாட் இஸ் தட்? சிக்மா அப்படின்னா அது கண்டக்டிவிட்டி. அதுக்கு இன்னொரு பேரு ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஓகே, கண்டக்டிவிட்டி அல்லது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் இஸ் சிக்மா. ஓகே, எழுதிக்கலாம். இப்போ நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. கண்டக்டன்ஸுக்கு யூனிட் என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கிறத ரிவர்ஸில் எழுதணும், படிக்கும்போது மோ அப்படின்னு சொல்லணும்.
ஒரு சயின்டிஸ்டோட பேரை வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்டாக வைக்கிறது பெருமை. பட் அவரோட பேரை ரிவர்ஸில் சொன்னால் கூட அதுவுமே யூனிட்டு தான். அப்போ டபுள் கிரெடிட். கண்டக்டன்ஸ் அப்படின்னா மோ. இன்னொரு சயின்டிஸ்ட் பேரையும் நம்ம இதில் அசோசியேட் பண்ணுறோம், சீமன். சீமன் இஸ் ஆல்சோ யூனிட் ஃபார் கண்டக்டன்ஸ். சரி, இப்போ கண்டக்டிவிட்டி யூனிட் கண்டுபிடிங்க. கண்டக்டிவிட்டி, வாட் இஸ் அ யூனிட்? எழுதிட்டீங்களா? சிக்மா இஸ் ஜி ஏ பை எல். ஜி அப்படின்னா என்ன? மோ. ஏரியானா என்ன? மீட்டர் ஸ்கொயர். லெங்த் வந்து என்ன? மீட்டர். ஜி GL by A. Sigma is A. இங்கே மாற்றி எழுதிவிட்டேன். I am very sorry, very very sorry. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? directly proportional to area, inversely proportional to length. ஓகே, அப்போ Gங்கிறது conductivity into A by L. So ஓகே, சரிப்பா. சிக்மாங்கிறது என்ன? GL by A. ஜிக்கு என்ன வந்தது? மோ. எல்லுக்கு என்ன? மீட்டர். ஏரியாவுக்கு என்ன? மீட்டர் ஸ்கொயர். அப்போ யூனிட் என்ன வரும்? மோ மீட்டர் பவர் -1. ரைட். இது மோங்கிறது இது 1/Ohm. 1/Ohm இல்லையா? ரெசிஸ்டன்ஸ்னா ஓம். அதனால மோ எப்படி சொல்லணும்? ஓம் இன்வர்ஸ். பக்கத்தில் மீட்டர் இன்வர்ஸ். ஸோ ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எதோட யூனிட்? கண்டக்டிவிட்டி யூனிட். எழுதிக்கலாம். ஓகே, இதை எழுதியாச்சு. ஓகே, ரைட். அடுத்தது நம்ம போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் இன்டு ஜி அப்படின்னு கேட்குறேன். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ரோ எல் பை ஏ. கண்டக்டன்ஸ்னா என்ன? சிக்மா ஏ பை எல். கரெக்டா? ஓகே, கரெக்டாக எழுதியிருக்கோம். சிக்மா ஏ பை எல். ரைட். இதில் ஏ கேன்சல், எல் கேன்சல். அப்போ ரோ சிக்மா. ஆர்ஜிங்கிறது என்ன? ஆர் இன்ட்டு 1/ஜினா 1/R. அப்போ இது 1. அப்போ ரோ இன்ட்டு சிக்மா இஸ் 1. புரியுதா? அப்போ த ப்ராடக்ட் ஆஃப் resistivity into conductivity is 1. In conductivity can be written as reciprocal of resistivity. எழுதிக்கலாமே. Sigma is 1/rho. ரைட். ஓகே, இதை எழுதிட்டீங்க. ஓகே, ரைட். இப்போ ஒரு ஃபார்முலா கிச்சடி நம்ம பண்ணலாம். சார் கிச்சடி உப்புமாலாம் பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க, நூடுல்ஸ் தான் பிடிக்கும், பரோட்டா தான் பிடிக்கும்னு. பட் ஃபார்முலா கிச்சடி ஓகே, அது சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம வேரியஸ் ஃபார்முலாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஃபார்முலாஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம்.
என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? drift velocity is equal to E tau by m. நாம் பேசணுமா இல்லையா? எஸ். இது மொபிலிட்டி அப்படின்னா என்ன? E tau by m. இந்த ஃபார்முலா எல்லாம் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் I is equal to n a e v d. சரி, vd பதிலா அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை தூக்கி இங்கே போட்டால் E tau by m. ரைட்டா? இப்போ ஐக்கு பதிலா ஓம்ஸ் லா V by R. ஓகே, இங்கே NA இந்த E into E ஸ்கொயர் tau by m பக்கத்தில் E இருக்கு. E can be written as V by L. கேபிட்டல் L போட்டுக்குவோம். V by length of the conductor. அப்போ E பாக்கி வச்சிருக்கேன், அதுக்கு என்ன? V by L. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய V, இங்கே இருக்கிற V அடிச்சிட்டோம்னா, தலைகளாக போட்டோம்னா ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ML by NA E ஸ்கொயர் tau. That's a formula for resistance. ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் பரீட்சையில் வந்து ஒரு கொஸ்டின், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ML by NA E square tau, where M is the mass of electron, L is the length of the conductor, N is the number of free electrons per unit volume, A is the cross section area, E is the charge on the electron, and the tau is the relaxation time. அப்படின்னா இதை போட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்காம, that is resistance. The answer is ஓம் முருகா அப்படின்னு சொல்லணும். ரைட். இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன போடுவேன்? ரோ எல் பை ஏ. இப்போ எல் ஏ கேன்சல் பண்ணிடு. ஓகே, அப்போ என்ன ஃபார்முலா வந்திருக்கு? ரோ இஸ் ஈக்குவல் டு எம் பை என் இ ஸ்கொயர் டவ். ஓகே, தலையில போடு. சிக்மா. ரோக்கு தலையில என்ன? சிக்மா. என் இ ஸ்கொயர் டவ் பை எம். E tau by m na mu. NE into E tau by m na mu. Okay, அப்ப sigma is equal to NE mu. இந்த மாதிரி ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கணும். ரைட், எழுதிக்கலாம் எல்லாரும். ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? எல்லாம் எழுதியாச்சா? ரைட். சாரி, இப்போ ஓம்ஸ் லானா என்ன? V is equal to IR. ஆருக்கு பதிலாக என்ன போடலாம்? ரோ எல் பை ஏ. சரி, அந்த எல்லை இங்கே கொண்டு வந்துருமா? ரைட். V by L. அப்புறம் I by A பக்கத்தில் ரோ. V by L னா என்ன? V by L னா E. I by A னா என்ன? J ரோ. ரைட்டா? இதை வந்து E வெக்டர் is equal to rho into J வெக்டர் சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். இதுக்கு பேரு ஓம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். Ohm's law is written in a vector form. அது ஸ்கேலர் ஃபார்ம். எழுதிக்கலாம்.
ஸோ நம்மளுடைய தியரி ஈஸி ஃபிசிக்ஸில் ஒரு 5 பக்கங்கள் நடத்தியிருக்கேன். நம்ம ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அதுவும் வந்து நான் நடத்திடுறேன். அதுக்கப்புறம் பார்ட் டெஸ்ட் 5 pages கம்ப்ளீட்டட். நல்லா படிச்சுக்கணும். ஸ்டடி பீரியட் வரும்போது இன்னும் ஒரு ½ பேஜ் நடத்திடுவேன். அதுக்கப்புறம் பார்ட் டெஸ்ட் 1. மொத்தம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். இப்போ ஒரு பார்ட் தியரி நம்ம முடிச்சிருக்கோம். You try this question. Find the current flow through a copper wire of length. The length is 0.2 meter. The cross section area 1 millimeter square. 10 power minus 6 meter square. When connected to a battery of 4 volt, take the mobility 4.5 10 power minus 6 meter square volt power minus 1 second power minus 1. இந்த யூனிட் பற்றிலாம் நம்ம பேசணும். டைமென்ஷனல் ஃபார்முலாலாம் பார்த்தோம். ஓகேயா? சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் காப்பர். டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் காப்பர்னா உடனே டென்சிட்டி அப்படின்னா மாஸ் டென்சிட்டி அப்படின்னு நினச்சிக்க கூடாது. யூனிட்டை பார்க்கணும். எப்போதுமே ஃபிசிக்ஸில் முக்கியமான விஷயம் யூனிட் மீட்டர் பவர் மைனஸ் 3. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? த நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பற்றி சொல்கிறாங்க. 8.5 10 power 28 by meter cube. ஓகே, என்ன கேள்வி? ஃபைண்ட் த கரண்ட். மொபிலிட்டி இருக்கு, பொட்டென்ஷியல் இருக்கு, ஏரியா லெங்க்த்து n இருக்கு, கரண்ட் கேட்குறாங்க. என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? என்ன ஞாபகம் வரணும்? நாய் வீடு, அதான் ஞாபகம் வரணும். ஓகே, NAEVD. இப்போ n இருக்குது, A இருக்குது, VD இல்லையே. ஓகே, கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலாவில் E tau by mல இந்த E tau by mங்கிறது மொபிலிட்டி, E இன்ட்டு மொபிலிட்டி, அதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, இதில் E இல்லையேனா V/L, அது E. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வழிவகை இருக்கிறது. ரைட், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். விச் இஸ் 4 divided by 2/10 into mu. ஓகே, போடுங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி V divided by L போட்டிருக்கேன், into mu போட்டிருக்கேன். சரி, இந்த 2 இங்கே கட் பண்ணிடு, 20. இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணு 9. அந்த 10 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோ, 10 power minus 5. இது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. நம்மளுடைய கேள்வி கரண்ட் எவ்வளவு? ஸோ சப்ஸ்டிடியூட் இன் திஸ் ஈக்குவேஷன் அண்ட் கெட் த ஆன்சர். ஸோ எல்லோரும் ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம். எழுதி முடித்தவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அந்த கணக்கை. சரி, இந்த இடத்துல நான் அந்த கணக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இதை மட்டும் கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். எல்லோரும் எழுதிட்டீங்களா? I remove this part. Okay, I is equal to n எவ்வளவு? 8.5 10 power 28. ரைட், கொஞ்சம் இங்கேருந்து ஆரம்பிச்சிருவோம். I is equal to 8.5 10 power 28. A வந்து 10 power minus 6. E 1.6 10 power minus 19. VD is 9 into 10 power minus 5. இப்போ 10ஓட பவர்ஸ் எவ்வளவு இருக்கு? இந்த இதை கொஞ்சம் அழிச்சிருவோம். இந்த டேட்டா நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிக்கிட்டோம், நமக்கு தேவையில்லை. ஓகே, I is equal to இப்போ 9 16 144. இது ரெண்டையும் பெருக்கிட்டேன்.
இன்ட்டு 8.5 இன்ட்டு 10ஓட பவர் -19 -6 -25 -30 -30 ப்ளஸில் 28 -2. இப்போ நான் இந்த நம்பரை பெருக்கணும். 40 5 20 2 20 22 பாக்கி 2 5 7 8 4 32 3 32 3 35 3 8 9 10 11 4 7 5 12 பாக்கி 1 2 1. சரியா? இதை பெருக்கிட்டோம். பெருக்கும்போது இது ரெண்டே பெருக்கினா என்ன வருதுன்னா 122.4 10⁻². ஸோ இந்த நம்பர்லாம் பெருக்கும்போது தமிழில் சொல்கிறதுக்கு வெக்கப்படுவீங்க நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ்காரங்க மாதிரி. அதுதான் தமிழனுடைய சிறப்பு. தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு தமிழை அவமானப்படுத்துகிறவன் தமிழன். ஓகே, கம் ஆன், ரைட் இட். 1.224 ampere is the answer. ரைட். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். எழுதிக்கலாம். Okay, thank you.